எல்லாருக்கும் வணக்கங்க. மழை நேரத்துல டீ கூட பஜ்ஜி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ இதமா இருக்குங்க. அதுவும் கற்பூரவள்ளியில பஜ்ஜி சேர்த்து சாப்பிட்டா சளியும் பிடிக்காது, குழந்தைங்களும் பஜ்ஜி விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க கற்பூரவள்ளி பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கற்பூரவள்ளி இலைகள் நல்ல பெரிய இலைகளா எடுத்து நல்லா தண்ணியில வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். மிக்சிங் பவுல்ல 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, காஷ்மீரி சில்லி இல்லைன்னா தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு கட்டி இல்லாம நல்லா கலந்துக்கலாம். கட்டி இல்லாம கலந்ததும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். மாவு ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, மீடியமா பார்த்து கலந்துக்கோங்க. கலந்த மாவை அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றி காய விட்டுக்கலாம். கற்பூரவள்ளி இலை ஒன்று எடுத்து மாவுல டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது கற்பூரவள்ளி, ஓமவல்லி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த இலை எப்படி சாப்பிட்டாலுமே சளிக்கு அவ்வளவும் நல்லதுங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. வீட்டுல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அவ்வளவுதாங்க, கற்பூரவள்ளி இலை பஜ்ஜி தயார். நன்றிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரேவதி சீனிவாசன் SR சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.